சிவராஜ் பாஸ்வான்லாம் தனியாக நிற்கிறேன் பாஜக கூட்டணியிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ பாஜக நிதிஷ்குமாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா? ஏன்னா அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்த தொகுதியில் எடுத்ததுனால நிதிஷ்குமாரை நம்பி இருக்கிறாங்க. இப்போ நிதிஷ்குமார் அதிக இடங்களில் போட்டியிடணும் அவர் விரும்புவாரா? அதில் எதாவது சிக்கல் ஏற்படுமா? இன்னொன்று பிரசாந்த் கிஷோர் அவருடைய அரசியல் கட்சி வேற இருக்காங்க, களத்தில் இருக்கா? அது எப்படி பார்க்குறீங்க? பிரசாந்த் கிஷோருடைய சாப்டர் என்பது முடிஞ்சு போச்சு. அவர் பரபரப்பாக வேலைக்கு வந்தார். இன்னைக்கு கூட ஒரு எழுத்து ஊடகத்தில் அவருடைய பேட்டி என்பது வந்திருக்கு. அவர் கட்சியை நாடி போனவர்களுடைய செயல்பாட்டின்மை என்பது வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா சில ஆளுங்க கிட்ட போய் ஐடியா சொல்றதற்கு வேணா பயன்படலாம். டிடிவி தினகரன் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல பேட்டி கொடுக்குற மாதிரி எல்லா சப்ஜெக்டையும் போய் நம்ம ஒரு சில அரசியல்வாதிகள்கிட்ட போய் கருத்து கேட்கிற மாதிரி அவரை பயன்படுத்திக்கலாம். ஆனா அவர் ஒரு அரசியல் கட்சியை நடத்தி கொண்டு போவதற்கு வாய்ப்பு என்பது குறைஞ்சு போச்சு. சரத்பவார் போன்றவர்கள் ஏற்கனவே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அரசியலில் இருந்து ஷிண்டே அந்த சப்ஜெக்ட்ல சிவசேனாவில் இருக்கக்கூடிய அந்த இரு பிரிவு ஒன்னாவது, இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டா தான் இந்தியா முழுமைக்கும் தெரிகிறது. எழுத்தாப்புல இருக்கக்கூடிய கட்சிகள் குற்றச்சாட்டை சொல்லும் போது ஆளும் கட்சியில பல ஆட்கள் இருந்தாலும் கூட மாநில அரசுகள் ஒரே குரலில் பேசுகின்றன. உதாரணத்துக்கு தமிழ்நாடு எஸ்ஜி சூர்யான்னு சொல்லி ஒரு பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர் பேசுறாரு. 8ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு 2ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் சொல்ல தெரியலன்னு அவர் எந்த புள்ளி விவரத்தை எங்கிருந்து எடுத்தாருன்னு தெரியல. இன்னைக்கு இந்த காலை உணவு திட்டம் என்பது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற கருத்தரங்கத்துல தெலுங்கானாவுடைய முதல்வர் பேசும்போது பேராமீட்டர்ஸ் கேரளா என்ற தமிழ்நாடு பேசப்படுகிறது. அதுல பயனடைந்தவர்கள் பேசுகிறார்கள். அந்த பேச்சை பார்க்கும்போது பொய்யான விவரம் எது, உண்மையான விவரம் எது என்பது மக்களுக்கு தெரியும். அதனால மீடியாவை கையில வச்சுக்கிட்டு சில பொய்யான விவரங்களை சொல்லக்கூடிய ஆட்களை பிஜேபி வளர்த்து கொண்டிருக்கிறது. அது இந்த 2026 தேர்தலில் சரியான ஒரு அடியை பிஜேபிக்கு ஏற்படுத்தும் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை.